ஒய் ஆஸ்க் இன்வென்டர்? ஆஸ்க் இன்வென்டர்னா என்ன? என்னோட ஸ்டோரியை பார்க்க போகிறோம். எப்படி ஒரு சாதாரண பையன் பெரிய கேங்ஸ்டராக மாறினான்றத நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி ஒரு ஷை இன்ட்ரோவர்ட் புள்ளி செய்யப்பட்ட பையன் கான்ஃபிடென்ட்டாக மாறி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணும். இது என்னோட பயோகிராஃபி தான். இந்த வீடியோ யாருக்காகனா, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கான தான் இந்த வீடியோ. ஹாய் வாரியர், வாங்க வீடியோ வேகமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். செந்தில் ஸ்கூலில் எப்படிப்பட்ட பையன் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஸ்கூலே சேர்ந்து ஒரு பையனை புள்ளி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த புள்ளி பண்ணப்பட்ட பையன் தான் செந்தில். செந்தில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் லிட்டரலாக எப்படி ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டே கிடையாது. எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு 4 பேர்கிட்டையாவது கேட்பான், இது நான் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸ்கூலில் படிப்பும் சரியாக வரல, 8th ஃபெயில் ஆயிடுறான். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் 10th படிக்கும்போது டியூஷன்லேருந்து என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா என்னை கூட்டின்னு போய் டியூஷன் வாசலில் நின்றுட்டு அந்த சார்கிட்ட கெஞ்சினாங்க, எப்படியாவது என் பையனை சேர்த்துங்க சார், என் பையன் நல்லா படிப்பான் சார், நல்லா படிப்பான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க. அப்போ அந்த டியூஷன் டீச்சர் என்ன சொன்னார்னு பார்த்தோன்னா, உங்கள் பையனுக்கு படிப்புலாம் வராது, நீங்கள் போய் ஏதாவது ஒரு கடையில் வேலை சேர்த்து விட்டிங்கன்னா அதுலேருந்து அவன் பொழைச்சி லைஃப்பில் முன்னேறிடுவான். இதை தான் அவர் அன்றைக்கி சொன்னார். 10th 12th பிலோ ஆவரேஜ் மார்க் தான் எடுத்தேன். 12th அப்புறம் மெடிக்கல் சேர்ந்து டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். பட் கடவுள் ஒரு முடிவு பண்ணார். எல்லார் மாதிரி என்னையும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் சேர்த்து விட்டாங்க. என்னோட லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா ப்ராஜெக்ட் தான். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்துச்சு. என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஒரு லைன் இன்ஸ்பெக்ஷன் ரோபோட், டிரான்ஸ்மிஷன் லைன் இன்ஸ்பெக்ஷன் ரோபோட்டை பண்ணலான்றதை டிசைட் பண்ணிவிட்டு என்னோட யூஜி கைடு கிட்ட போயிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். என்னோட யூஜி கைடு அதை கேட்க கூட இல்லை. பட் நான் ஸ்ட்ராங்காக நின்னேன், என்னோட ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணுவேன்ட்டு. 1 வீக் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரைக் பண்ணேன். என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதான் 1 வீக் நான் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரைக் பண்ணேன். காலேஜுக்கு போவேன், கிளாஸ் ரூமில் போய் பேக்கை வைப்பேன், நேராக HOD ரூம் வாசலில் நிற்பேன். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கே போய் அட்டன் பண்ண மாட்டேன். இப்படி 1 வீக் போச்சு. ஸோ 1 வீக் அப்புறம் எல்லா ஃபேக்கல்ட்டியும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் பேச ஆரம்பித்தாங்க, ஏன் நீ வெளில நிற்கிறேன்ட்டு. அப்போ நான் சொன்னது நான் என் ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணுவேன், என்னோடய ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணுவேன்றதை நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அப்புறம் அவங்க கைடு கிட்ட கம்யூனிகேட் பண்ணி போய் கைடு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு உட்கார வச்சாங்க. அந்த மூமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் கொஞ்சம் கூட லிசன் பண்ணவே இல்லை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்ட்டு. ஓகே, அப்போ எப்படி இருக்கும்ன்றது 1 வீக் ஸ்ட்ரைக்கு அப்புறமும் அந்த ஃபேக்கல்ட்டி லிசன் பண்ணணும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும், புரியுதா? அப்போது அந்த கைடு ஒரு கண்டிஷன் வச்சார். அது என்னென்னா, நான் PhD பண்ணிட்டு இருக்கிறேன், நீ இந்த ப்ராஜெக்ட் சென்டரில் போய் இந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா நான் உன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன்றத கைடு கண்டிஷன் வச்சாங்க. அந்த மூமெண்ட்டை கேட்டதுக்கப்புறமும் நான் என் விஷயம்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் என்னோடய ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணுவேன், நான் ப்ராஜெக்ட் சென்டர்லாம் போக மாட்டேன்றத சொன்னேன். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா 2008 அப்போ நடந்தது. பட் என்னோடய பேட்ச்மேட் எல்லாமே பயந்துட்டாங்க, நான் டிகிரி முடிக்க முடியாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. ஸோ பயந்துட்டு என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்களுக்காக நானும் கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் சென்டருக்கு போய் அந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குப்பை ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ப்ராஜெக்டை நான் வரையும் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை 15,000 கொடுத்து வாங்கிட்டு சப்மிட் பண்ணி என்னோடய யூஜி டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ யூஜி முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலை தூக்கின்னு ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி இறங்கினேன். எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி இறங்கினேன். அதை பார்த்துட்டு எங்கள் மாமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரெஃபர் பண்ணி ஒரு இடத்துல அவரோட ரெஃபரன்ஸில் ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தந்தார். ஸோ வேலையும் கிடச்சிது. அதே டைமில் நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எம்டெக் அப்ளை பண்ணேன். ஒரே டைமில் எனக்கு வேலையும் கிடச்சிது, எம்டெக் அட்மிஷனும் கிடச்சிது. நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, எம்டெக்கை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். எம்டெக்கில் நல்ல வேலை நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணணுன்றத அங்கே ஒரு கண்டிஷனாகவே வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோட கைடை பிஜி கைடை செலக்ட் பண்ணேன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட்டோட HOD-யாக இருந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ தான் அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டு. ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவேன், கஷ்டப்பட்டு கற்றுக்கினேன். நான் சிமுலேஷன் ப்ராஜெக்ட், ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ரெண்டுமே நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். சிம்பிளாக சொல்ல போனால் ட்ரிபிளியில் இருக்கிற எல்லா டொமைன்லேயும் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஐ ஏபிள் டு ஒர்க் ஆல் ப்ராஜெக்ட் இன் ட்ரிபிளி. பட் கதையில் ஒரு ட்விஸ்ட், என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் அவுட்புட் எடுக்க முடியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்டில் என்னால் அவுட்புட் எடுக்க முடிஞ்சுது. பட் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் அவுட்புட் எடுக்க முடியல. ஸோ என்னோடய கைடு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க.
என் கைட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனோடனே அவங்க வந்து ஒரு கண்டிஷனுக்கு வச்சுட்டாங்க, உனக்கு 1 வீக் டைம் தரேன், அந்த 1 வீக்கில் நீ அவுட்புட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீ வந்து நீ செகண்ட் செமஸ்டர் போவ, இல்லைனா உனக்கு 6 மந்த் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டேன், பட் அவுட்புட் வரல. தென் ஐ ஸ்டார்டட் டு ஒர்க் ஃப்ரம் ஸ்க்ராச். நான் எங்கே தப்பு பண்ணுறேன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். என்னோட மிஸ்டேக் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். மிஸ்டேக்கஸ் எரரை வந்து சார்ட் அவுட் பண்ணோடனே என்னால் அவுட்புட் எடுக்க முடிஞ்சது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி காலைல வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock இருக்கும், மார்னிங் 3 o'clock நான் அவுட்புட் பார்த்தேன். அவுட்புட் பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கத்திட்டேன். 3 மணிக்கு எழுந்துட்டு வான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். உடனே என்னோட அம்மா பார்த்துட்டு பயந்துட்டாங்க, ஐயோ பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லி பயந்துட்டு வந்து என்னடா பண்ணுறேன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அது சொன்னால் உங்களுக்கு புரியாதுமா, ட்ராகன் டயலாக் தான். அப்படியே நான் சொன்னேன் அவங்ககிட்ட அந்த டைமில். நானாக ஒர்க் பண்ணி எனக்குள்ளே அவுட்புட் நான் செக் எடுக்கும்போது எனக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட். என்னாலே அவுட்புட் எடுக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு அன்றைக்கி கிடச்சிது. நம்மளால் ட்ரை பண்ணி ஒரு அவுட்புட்டு உங்களால் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. கடவுளே நினச்சாலும் நம்மளை ஃபெயில் பண்ண முடியாது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் செல்ஃப். பிஜி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதாவது ஃபாரின் கம்பெனி வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் இன்ஸ்பெக்ஷன் ரோபோட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்றத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே அன்றைக்கி நான் லிட்டரலாக அழ ஆரம்பிச்சிட்டேன். இதை தாண்டா நான் அன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என் லிட்டரலாக ஆரம்பித்தேன். அழுதுட்டு நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, மிஸ்டேக் யார் மேலே இருக்குது, அந்த யூஜி கைட் மேலே இருக்கா இல்லை காலேஜ் மேலே இருக்கா கேட்டிங்கன்னா, மிஸ்டேக் என் மேலே இருக்குது. என்ன மிஸ்டேக்னா, நான் தான் கிவ் அப் பண்ணிட்டேன். அன்றைக்கி பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம், என் ஸ்டூடெண்ட் என் பேட்ச்மேட்டே வந்து கேட்டதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ணிட்டேன். யூஜி ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் போனாலும் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல, யார் என்ன ஸ்டாப் பண்ணியிருக்க போகிறாங்க. பட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, பட் அதெல்லாம் ஒரு ரீசன் தான். பட் என்னோடய ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருந்துருக்கணும். இதை அந்த டைமில் நான் ரியலைஸ் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பிஜி கம்ப்ளீட் பண்ணேன். பிஜி கம்ப்ளீட் பண்ண அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நான் பிஹெச்டியும் அப்ளை பண்ணேன். பிஹெச்டியும் இன்ட்ரிபிளி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் என்ன சொன்னேன், நான் 12th முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் சேர்ந்து டாக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணேன். பட் காட் எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, நீ இன்ஜினியரிங்லேயும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டார். என்னை எல்லோரும் எப்படி கூப்பிட்றாங்க, டாக்டர் செந்தில்குமார். புத்தருக்கு போதனை வந்து ஒரு மரத்தடியில் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு போதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாராய கடையில் கிடச்சிது. என்ன அந்த போதனை, எப்படி உனக்கு சாராய கடையில் உன்னோட லைஃபோட லெசன் பர்பஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனி வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ என்னோட லைஃபோட ஆம்பிஷன் என்னென்னா, சொசைட்டியில் மாற்றத்தை கொண்டு வரணும். இதான் என்னோட மிகப்பெரிய ஆன்லைனில் சிம்பிளாக சொல்ல போனால் என்னோட ஆம்பிஷன் இதுதான். ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணேன்னா என்னோடய லைஃபோட ஆம்பிஷன் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. இதை முடிவு பண்ணிட்டு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நம்ம சொந்தமாக ஒரு ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணோம், மிகப்பெரிய எம்பரர் பில்ட் பண்ணோம். இதுதான் என்னோட ப்ரெசண்ட் லைஃபோட ஆம்பிஷன். அதுக்கு தான் நான் வந்து ஆஸ்க் இன்வென்டர்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ்க் இன்வென்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எடெக் ஸ்டார்ட் அப் எய்ம் டு சால்வ் த ரிசர்ச் and enhance the research capability of students and scholars and thereby make them to success in their career. ரொம்ப லென்த்தியான டெஃபினிஷனாக இருக்கா? என்னது நீயும் ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டா. இன்றைக்கி இன்ஜினியரிங் எஜுகேஷன் ரொம்ப டவுனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம், நிறைய காரணம் இருக்குது, பட் அதில் முக்கியமான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்டோட நெசசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதில் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்கோப் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஸ்டூடெண்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க சென்டரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண கொடுத்து, சில ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் லேர்ன் பண்ண கற்றுக் கொடுப்பாங்க, சில ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் மணி மட்டுமே மைண்டடாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் சென்டர் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் இன்ஜினியரிங் எஜுகேஷன் டவுனாக இருக்கிறதுக்கு காரணம். இதை கற்றுக்கின நீ ஏன் இந்த ப்ராஜெக்ட் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை, என்னோடய பயோகிராஃபியை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் தான். அப்போது இந்த ப்ராஜெக்ட், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட கொண்டு வரணுன்றது தான் என்னோட மிகப்பெரிய எய்ம். ஸோ என்னோடய எய்ம் ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ராஜெக்டை லேர்ன் பண்ண வைக்கணும். செகண்டு தான் அது பின்னாடி வர மணி எல்லாம். இப்போ நான் யாருக்காக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன்னா, ட்ரிபிள் இசி, சிஎஸ்சி, ஐடி, சிவில், மெக்கானிக். மெயினாக யாருக்காக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன்னா, பிஇ, பிடெக்,
ME MTech அண்ட் PhD. நாங்கள் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கைடன்ஸ். இதுதான் எங்களோட ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி ஒன். அதாவது உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் நீங்களே பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ப்ராப்பர் மென்டார் இருக்காது, ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் உங்களால் ஃபினிஷ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுப்போம். செகண்ட், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டு. இந்த ஃபேஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்டை நாங்கள் டெவலப் பண்ணி கொடுப்போம். கொடுக்கத்தோட விட மாட்டோம், அதை உங்களை லேர்ன் பண்ண வச்சு தான் உங்களை வெளில நாங்கள் சென்ட் பண்ணுவோம், காலேஜுக்கு சென்ட் பண்ணுவோம். போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம். கான்ஃபரன்ஸ் அண்ட் ஜேர்னல் பேப்பர் ரைட் பண்ணி அண்ட் பப்ளிஷ் பண்ணி கொடுப்போம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், சினாப்சிஸ் அண்ட் தீசிஸ் ரெடி பண்ணி கொடுப்போம். ப்ராஜெக்டோட PPT ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட சர்வீஸ். மொத்தம் 3 விதமான ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறோம். ஒன்று IEEE ப்ராஜெக்ட், செகண்ட் சொசைட்டி இம்பேக்ட் ப்ராஜெக்ட், அண்ட் தேர்ட் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன், ஓன் கஸ்டமைஸ்டு ப்ராஜெக்ட். அதாவது ஒரு ஓன் ஐடியாலேருந்து அதை ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் எங்களோட சர்வீஸை புக் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். மேலும் இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 8th ஃபெயிலான பையனால் PhD கம்ப்ளீட் பண்ண முடியும்னா, ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும்னா, உங்களால் என்னெல்லாம் சாதிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தால் இந்த கடவுள் நினைச்சாலே உங்களை ஃபெயில் பண்ண முடியாது. அதுதான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா யார் நினைச்சாலும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. மறக்காமல் உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணுன்னா அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.